ஹலோ கைஸ், வெல்கம் டு பீஸ் தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேபி இன் எல்லோ. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கோம், அதனால் கோச்சிக்காதீங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். நம்மக்கிட்ட கம்பெனி கொடுக்க நம்ம முட்டைக்கண்ணன் வந்துருக்காரு. எல்லோரும் ஹாய் சொல்லிவிடுங்க. ஹாய். Okay, let's start. Okay. This is Crown Childcare, the gold standard in babysitting. You have one new client message. Oh, hello. I'd like to book a sitter for my little prince. It's for 3 nights. You just need to feed him and put him to bed. Easy peasy. His bottle's in the fridge. The address is apartment 10 Euclidean Towers, and the key's under the plant pot. Take care. Thanks. நம்ம 3 நாள் ஒரு பேபியை பார்த்துக்கணும். ஒரு அம்மா ஆகிட்டோம். 10th ஃப்ளோரா? பாயிண்ட் அப்பார்ட்மெண்ட் 10th ஃப்ளோர். 10 காணும். இது 11 லாக்கர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்டர் அப்பார்ட்மெண்ட் செக் பண்ணி. ஓ, பிளான் பாட்டா? பிளான்ட் மட்டும் இப்போ இருக்குது. இன்னொரு பிளான் பாட் டேப்டர் திரும்ப போட்டாச்சு. ஓ, இங்கே ஒரு கீ இருக்கு கைஸ், யூஸ் பண்ணிடலாம். பேபி ரொம்ப ஹைப் கட்டுறாங்க. நம்ம பெட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாம் இப்படி தான் நினைக்கிறியா? அப்படியே செல்லும். ஒரு நிமிஷம் இரு செல்லும். சரி, ஓகே, போயிடலாம். மிஸ்டர் முட்டைக்கண்ணன், எப்படி இருக்கு கேமு? எனக்கு பால் வேணும். மிஸ்டர் முட்டைக்கண்ணன், உங்களை தான். பால் வேணும். எப்படி இருக்கு இந்த கேமு மிஸ்டர் முட்டைக்கண்ணன்? நல்லா இருக்கு. இப்போ நம்ம டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸ்மெல்லாக இருக்கு. ரொம்ப ஸ்மெல்லியாக இருந்துச்சு. எங்கடா போனா நீ? எங்கடா போன? என்னடி இது இருக்கு? இப்போ நம்ம டைபரை மாட்டிட்டோம். கூட்டிட்டு போகிறோம். தெரியாமல் தூக்கி போட்டேன். இப்போ நம்ம செஸ்ஸெல்லாம் இருக்குது கைஸ். எங்கள் அம்மா அப்பா செஸ்ஸில் இருக்க நினைக்கிறேன். ரீடிங் சாரா? இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி புக் கண்டுபிடிக்கலாம். ப்ளீஸ் இதை உட்காந்துருலாம். செல்லப்பையனுக்கு ஸ்டோரி சொல்லலாம். ஒரு தூரமாக இருந்து ஒரு பிரின்சஸ் அவன் மேலே. ஆனால் ஒரு சீக்கிரம் கார்டன் போனாங்க. அந்த பூனை சொல்லிச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக. அது அவங்க போனாங்க கோல்டன் கேட் பார்த்தீங்கன்னா. அப்புறம் பிரிட்டி ட்ரீஸ் அதெல்லாம் எல்லாமே பார்த்துருக்காங்க. அவன்
நம்ம walked past the fabulous flowing fountain. அது Look at the dancing water. Look, look. அங்கே பாரு சொல்கிறாங்க. But the prince didn't like the ஆனால் garden. அந்த பிரின்ஸ் He started kicking down the trees. கார்டன் He பார்க்கல, dug அது up flowers and grabbed the hedges. ட்ரீஸ்லாம் pulled off பார்க்க the leaves. He ruined everything for fun. எல்லாமே The cat watched on in fear. What a mistake I made. The cat cried out. மிஸ்டேக் நான் I should never have brought him பூனை here. அழுதுச்சான். அப்புறம் நான் இவனை கொண்டு வந்திருக்கவே கூட அப்படின்னு சொல்லிச்சோம். ஸ்டோரி முடிஞ்சிச்சு. வந்து ஸ்டோரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேபிக்கு வந்து தூங்கிடுச்சு. வெயிட் ஃபார் பேரண்ட்ஸ், அவரோட பேரண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நான் டிவி பாட்டு இருக்கேன். என்னடா இது டாய் பாக்ஸ் சோலா இது என்னத்தையோ பார்க்கணும் டிவி. சம்மதரமாக இருக்குது. இது வந்து சம்மதரமாக இருக்குது. ஏன்டா டிவி பார்க்கணும்னு இருக்கிற பேபி வந்து அதாவது குழந்தைய வந்து அழகுதான். ஓகே ஓடுறதுக்கு எங்கடா போடுறாங்க? என்னடா இங்க பண்ற மண்டையா? எல்லாம் அழகா தூக்கி போடுறான். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். எப்போ இந்த மொட்டை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, ரத்தம் வந்து. சரி ஓகே. ஏய் நான் உன்னை தூக்கி போடுறேன்ப்பா தம்பி. இங்கே சம்மத்தா தூங்கும். ஓகேயா? ஓகே. நான் வந்து பொம்மை கொடுக்கணும். என்ன ரப்பர் என்ன தூக்கி போட்டு என்னடா தூக்கி போடுறியா? அவ்வளோதான் எனக்கு கோவன்ற. என்னடா கிக் பண்ணுறான்? என்ன பண்ணணும்? கரெக்டாக ஒரு பொம்மை. என்ன பொம்மை இதுவா? இது நினைக்கிறேன். எனக்கு வந்து இது வேண்டாம், இது வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இதுவா ரேபிட் பொம்மை பிடிக்குமா? ஏன்னா கிக் பண்ணுறேன். க்யூட்டாக அந்த கேட் பொம்மை. ஏய் கொஞ்சம் உனக்கு கனெக்ட் ஆகுற மாதிரியே இருக்குல்ல? கனெக்ட் ஆகுற மாதிரியே இருக்கு. ஏன்னு தெரியுமா? இப்போ அந்த ஸ்டோரியில் ஒரு சின்ன பையன் தான்ல, அப்புறம் இந்த கேட் இருந்துச்சுல்ல பாருங்க, அது காட்டுறதுக்காக கூட்டிட்டு போச்சு. அப்புறமா வந்து அது காட்டுறதுக்காக கூட்டிட்டு போச்சான். அப்புறம் வந்து அவங்க 2 பேரும் போயிட்டு அந்த பேபியை வந்து ரொம்ப தொல்லை பண்ணிச்சு. அப்புறம் அந்த காடவே அழிச்சிச்சு. அது ஓகேயா? அப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியுமா? கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஏன் இதான் அது சரி கூட்டிகிட்டு போயிடுச்சு. அது தப்பு பண்ணிட்டுன்னு அந்த கேட் ரிக்ரெட் பண்ணிச்சு. அப்புறமா வந்து அதே மாதிரி தான் அந்த கேட் பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே. சரி வந்து இங்கே பாரு ரொம்ப சிரிப்பு வரல. அப்புறம் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, நான் சொன்ன இது வந்து பண்ணக்கூடாது சொல்லியிருக்கோம். சரி ஓகே. நம்ம திரும்ப வந்துருக்கோம். கேளுப்பா ஏதோ பேஸ்கெட் பால் இது மாதிரி இருக்குது. இது என்ன? டாக்டர்ஸ் கிஃப்ட். டாக்டர்ஸ் கிஃப்டா அப்படின்னு தெரியல. தெரிஞ்சு அந்த தியரி வந்து ஒரு மாதிரி ப்ரெடிக்ஷன் மாதிரி இருக்குல்ல. எங்கடா போச்சு? என்னாடி இது அப்படி சொல்ல மாதிரி தான் இருந்துச்சு. ஓ நான் பர்கர் கூட பண்ணலாமா? பாருங்க சாண்ட்விச் பண்ண எனக்கு தெரிஞ்சு. ஒரு நிமிஷம் நம்ம சாண்ட்விச் பண்ணலாமா?
ஸ்லைஸ் போடுறான். ஓ தப்பா பண்ணுறோம். சரி ஓகே, சாப்பிட கூட முடியாது. போடுறான். எங்கடா பாட்டில் போச்சு? அதுதான் ரொம்ப சீரியஸாக இருக்கு. பாட்டில் பாட்டில் பாட்டில். சரி ஓகே. ஏய் லாக் ஆயிடுச்சா? மிஸ்டர் முட்டைக்கண்ணன் என்னடா லாக் ஆயிடுச்சு? மிஸ்டர் முட்டைக்கண்ணன் என்னடா பண்ணுறது? மிஸ்டர் முட்டைக்கண்ணன் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, சொல்லுங்கள் மிஸ்டர் முட்டைக்கண்ணன். என்ன பண்ணுறது? ஏங்க பாட்டில் எங்கேயோ தொலைச்சிட்டாங்க. ஓ இங்கே இருக்குப்பா. ரொம்ப இருந்துச்சு. சரி இருந்துச்சு. ஆமாம் எல்லாமே அங்கே வச்சு அங்கே எப்படி போனால்? சரி ஓகே. தூக்கி எங்கே போனேன்? எடுத்துக்கப்பா. ஐயோ சீ ஐயோ திரும்ப அதே மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. வச்சுட்டு நம்ம வந்து நம்ம டைப்பர். என்னங்க டைப்பர்லாம் உயிர் வந்துருச்சா? எனக்கு தெரிஞ்சு நம்மளோட பிரம்மே இருக்கணும். என்னடி இது? டே போவாடுறா டைப்பர். என்னடா பண்ணி வச்சு டைப்பர் மண்டை? டைப்பர் 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 டைப்பர்லாம் பேசுது. திரும்ப எங்கடா போகணும்? ஏங்க டைப்பர்லாம் எப்படிலாம் ஓடுது? எப்படி டைப்பர்லாம் ஓடுது? அதான் அதான் கொஞ்சம் சிரிப்பு வருது. ஓ டைப்பரு காணும் கொஞ்சம். ஓ தண்ணி வேற வருமா? ஆனால் வந்து எங்கன்னு தெரியல. இப்போ நேரம் தேடி இங்கே கச்சிச்சு முட்டைலாம் சொன்னா. ஆனால் இது எமர்ஜென்சி பிரேக் கிளாஸ். என்னங்க இது ரொம்ப சஸ்தாக இருக்குல்ல? சஸ்பீச் இருக்கா? ஏன்னா பாருங்க, இது எமர்ஜென்சினா இதை எடுத்து போடணுமா? மிஸ்டர் முட்டைக்கண்ணன் இது நீங்கள் தானே கேமோட மாஸ்டரு. நீங்கள் சொன்னீங்க நீங்கள் கேமில் பிஎஸ்சி பண்ணியிருக்கீங்க. உங்கள் ப்ரெடிக்ஷன் என்ன இருக்குங்க மிஸ்டர் முட்டைக்கண்ணன்? மிஸ்டர் முட்டைக்கண்ணன் உங்கள் தான் மிஸ்டர் முட்டைக்கண்ணன் உங்களை தான். எங்க என்ன ஆச்சு? என்ன உங்களோட ப்ரிடிக்ஷன்? உங்கள் பேபி வேறு அங்கே போகுது. என்னங்க உங்களோட ப்ரிடிக்ஷன்? அதாவது என்ன நடக்க போகுது தெரியல. நீங்கள் தானே பிஎஸ்சி பண்ணிட்டு போயிருந்தா? மிஸ்டர் முட்டைக்கண்ணன் ஓ உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் பிஎஸ்சி பண்ணிட்டு போயிருந்தா? சரி ஓகே, நம்ம கேம் போட்டு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்டோரி புக்கு படிச்சிருக்கோம். ஆமாம், நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டோம். இது இருந்தா புதுசாக இருக்குது. நேற்று நம்ம கேட் ஸ்டோரி படித்தோம். இன்றைக்கி நம்ம இந்த ரேபிட் ஸ்டோரி படிக்கிறோம். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு என்னோட ப்ரிடிக்ஷன் படி எப்படா சொன்னேன்? எப்படி முட்டைக்கண்ணன் சொன்னீங்க? சரி ரேபிட் ஸ்டோரி படிக்கலாம். என்னாச்சு? இதுக்கு முடிச்சுங்க. நான் வந்து ரேபிட் வந்து வந்தபோது அந்த பிரின்சஸ் என்ன சொன்னானா, டைம் டு ப்ளே, அதாவது விளையாடலாமா அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவளோட கண்ணில் ரொம்ப ரெட் ஆகிடுச்சு. அப்புறம் அவன் வந்து ரொம்ப பயமுட்டுட்டான். அப்புறம் வந்து அவன் வந்து
அங்கே இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸிட்டுக்கு போயிட்டான். அந்த டைனி ரேபிட் வந்து ரொம்ப ஹாப்டு. அப்புறம் பிரின்ஸ் வந்து அவனை பின்னாடி போய் நில்லு அப்படின்னு சொல்லுவான். ஸ்டாப் பண்ணிடு. ஏதாச்சு ரீட் பண்ணுவது நாடி ஏதோ பண்ணுறோம் கைஸ். சரி ஓகே, நான் திரும்ப படிக்கிறேன். படிக்க விடுறா, எனக்கு தெரிஞ்சு அவன் படிக்க விட மாட்டேங்கிறான். அவனை தூக்க முடியாதா? ஓகே, அவன் படிக்க முடியாது. படிக்க விடலன்னா தூக்கி போடலாம். சரி ஓகே, நம்ம ஆல்ரெடி கூப்பிட்டோம். இந்த வாட்டி திரும்ப நம்ம ப்ரிடிக்ஷன் ஒர்க்காக தான் பார்க்கணும். தூக்கி போட்டாங்களா? ஷீப்பு இது இதுவும் தூக்கி போட்டோம். ரேபிட்டா கரெக்டாக தூக்கி. ஏங்க ப்ரிடிக்ஷன் ரொம்ப கரெக்டாக ஆகுது. இந்த கான்ஸ்டன்ட் மாதிரி அங்கே ரொம்ப இருட்டான காரிடார்லாம் அவர் சேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஹாப் ரிலேண்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப, ஆனால் ரவுண்ட் ஆகி ஒரே பேலஸில் இன்னும் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் சைட்டு இருந்தான். ஹாப் அப்படின்னா அப்புறம் அந்த பிரின்ஸ் வந்து கேஷ் பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு அவன் ரொம்ப கோவத்தில் இருந்தான். அப்புறம் அந்த ரேபிட் வேற வந்து எஸ்கேப் ஆகிடுச்சு. அப்புறம் அது மேனேஜ் ஆகிடுச்சு அந்த ஸ்பாட்டு. அப்புறம் அந்த பிரின்ஸ் வந்து ரொம்ப அழுது சொன்னான், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா, மோரன் லவன் ஆனால் எடுத்து சொன்னான். அப்புறம் தான் நீ வந்து ஒன்று கொண்டு வர டோன்ட் வரி நோ, ரொம்ப அன்பாக இருக்கே பண்ணான், கேர் பண்ணி அவனோட மதர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் கொஞ்சம் கச்சா தான் இருக்குது ஸ்டோரியே. மாறி தூங்கிட்டாங்க. தூங்கி திரும்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுப்பா. ஆனால் நம்ம ஓடலாம். டோர் மட்டும் சீரியல் இருக்குங்க. பிகாஸ் மேட்சிங் கீயா என்னன்னு தெரியல. பட் ஓகே, இட்ஸ் ஃபைன். இது ஆக்ட் 1 அதனால தான் ஒன்றும் புரியல. ஃபஸ்ட்டு நம்ம வந்துருக்கோம்ல, இன்னும் இந்த ஷோ போட்டிருக்கு அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் தி வெரி ஸ்டாண்ட் லிட்டில். இது போட்டு யாருப்பா உட்காந்து பார்த்தா யாருங்க டெலிவரி போஸ்டரா? சரி, நம்ம டேபிளில் போட்டு டிவி பார்க்கலாம். டிவி பார்க்கலாம், ஜாலியாக சில் பண்ணலாம். வேசாக மாட்டிட்டாங்க. பேசுவாங்க. ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்கும். இதான் அவங்களோட லாஸ்ட் ரைட்டு. இங்கேருந்து நாங்கள் கிளம்பிடலாம். குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு. ஆனால் நான் வந்து என்ன பண்ண சொல்லுவேன், ரொம்ப சஸ்பீஷியஸாக இருந்தது. நைட் 3 ஓப்பன் க்ளோஸ் பண்ண முடியுது. ஓகே, மிஸ்டர் முட்டக்கண்ணன் வந்து இப்போ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க பாருன்னு நினைக்கிறேன். டிவி பார்க்கணும். ஃபஸ்ட்டு டிவி ஓரா அதான் இனிமேல் இருந்துச்சு. டிவி பார்க்கணும்னா இருந்தாலும்
ஓடுறாங்க அப்படி ஓடுறான். ஃபைட் பண்ணி ஏதாச்சும் சாப்பிட ஏதாச்சும் முடிச்சேன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து போட்டு டோஸ்டி இதை பார்த்தேன். என் ஃப்ரெண்டு இதுவா டோஸ்டி பில்லிங்ஸ் தான் எனக்கு ஓப்பன் இங்கெல்லாம் இல்லையா விளையாடு கரண்டி டோஸ்டி டோஸ்டி பில்லிங்ஸ் தான் இருந்தது. இது போடணுமா? நான் சொன்னேன்ல சாண்ட்விச் பண்ணேன், அது செகண்ட் டே எனக்கு இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணி டோஸ்ட் பண்ணலாம். மேக் டோஸ்டி ஏன்னாங்க வலிச்சிச்சு. நைட் ட்ரீம் நம்மளுக்கு வந்து அதனால வந்து பயப்படுறேன். இது ஸ்டோரியே போகுதுங்க. என் தெரிஞ்சு இந்த அனிமல்ஸும் வந்து என்ன ஆகுது
குட் நைட்டா? ஏன் முடிஞ்சிச்சா? இந்த முடியல தம்பி. முடியல தம்பியா? மிஸ்டர் முட்டக்கண்ணன் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்ட் 2 சரி ஓகே கைஸ், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம விளையாடியே. அதனால தான் நம்ம ஆக்ட் 2 நெக்ஸ்ட்டில் பண்ணலாம், பார்ட் 2ல் பண்ணலாம். நீங்கள் 10 லைக்கா? 10னா ரொம்ப அதிகம். 5 லைக், அட்லீஸ்ட் 5 லைக் ஆச்சு கொடுங்க கைஸ். எனக்கு 5 லைக் வந்தாலே நான் போடுவேன் கைஸ். ஏன் நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னா இந்த லைக் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுதான் ப்ளீஸ் இங்கே ஹைப் ஏற்றி விடுங்க. அந்த ஹைப் இருக்கும்ல, அது பாட்டும் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷனில் என்ன வேணால் போடுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் கமெண்ட் பண்ணாலே போதும் எனக்கு. அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. சரி ஓகே கைஸ், நீங்கள் இன்றைக்கோட இந்த கேம் முடிச்சிக்கலாம். 5 லைக் வந்த உடனே நான் கண்டிப்பாக போட்டுருவேன் ஆக்ட் 2. சரி மறக்காமல் லைக்கும் ஷேர் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 120 போகணும் நம்ம டார்கெட்டே. 120 முடியுமா பார்க்கலாமா? நம்ம 10 நாள் 20 நாளில் 120 போக முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி ஓகே, இதோட நம்ம இந்த கேம் முடிச்சிக்கலாம். நாளைக்கு 5 லைக் 10 லைக் முடிஞ்ச உடனே நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். Until then, stay tuned. Bye bye.